இட்லி கடை படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் வடசென்னை 2ஆம் பாகத்தின் அப்டேட்டை நடிகர் தனுஷ் வெளியிட்டதால் ரசிகர்கள் உற்சாகமடைந்தனர். நடிகர் தனுஷ் இயக்கி நடித்துள்ள இட்லி கடை திரைப்படம் வரும் 1ஆம் தேதி வெளியாக உள்ளதால் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதற்காக கோவை சென்ற தனுஷுக்கு விமான நிலையத்தில் ரசிகர்கள் குவிந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் சரவணம்பட்டி தனியார் வணிக வளாகத்தில் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா களை கட்டியது. இதில் தனுஷ், பார்த்திபன், சத்யராஜ், இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது படத்தின் ட்ரெய்லர் திரையிடப்பட்டதால் ரசிகர்கள் உற்சாகத்தில் ஆர்ப்பரித்தனர். நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் தனுஷ், காலை 8 மணிக்கு வரும் விமர்சனங்களை நம்ப வேண்டாம் என்றும் அனைவரின் படமும் வெற்றி பெற வேண்டும் எனவும் தெரிவித்தார். சினிமா மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய தொழில் சினிமாவை நம்பி நடக்குது. அதனால எல்லா படங்களும் ஓடுறது ரொம்ப முக்கியம். அது உங்க கையில தான் இருக்கு. அதனால சரியான விமர்சனங்களை பார்த்து நீங்க முடிவு பண்ணுங்க படம் எப்படி இருக்குன்னு. அப்படிங்கிறது என்னுடைய ரெக்வஸ்ட். வடசென்னை வருது கண்ணா அடுத்த வருஷம். நிகழ்ச்சியில் நடிகர் சத்யராஜ் கொங்கு தமிழில் பேசி உற்சாகப்படுத்தினார். தனுஷ் நடிகராக மட்டுமின்றி சிறந்த இயக்குனர் என்று பார்த்திபன் பாராட்டு தெரிவித்தார். இதனிடையே நிகழ்ச்சியில் ட்ரெய்லர் வெளியீட்டின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பெண் ரசிகர்கள் மயங்கியதால் பரபரப்பு நிலவியது. பின்னர் அவர்களை போலீசார் மீட்டு முதலுதவி அளித்து அனுப்பி வைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.